பார்வதி சரிண்ணா. இவன் யார்கிட்ட பேசிக்கிறான் இப்படி கேரண்டி குட்னா கேரண்டி நான் கொடுக்குறேன், நான் கேரண்டி கொடுக்குறேன். தெரியல அத்தை, ரொம்ப நேரமா பேசின்னுக்கிறாரு. சரிண்ணா. டேய் யாருக்குடா கேரண்டி தரேன்னு நிக்கிற நீ? என் ஃப்ரெண்டு காசு கேட்டிருந்தாம்மா, அதுக்கு கேரண்டியா நான் நில்லுனுக்கிறேன். யாருக்குடா கேரண்டிக்கு நிக்கிற? கேரண்டி எல்லாம் நின்னா என்ன கஷ்டம் தெரியுமா? நல்லா எவ்வளோ அனுபவிச்சுக்கிறேன் தெரியுமா? உங்க அப்பாவுக்கு தெரியாத நான் வாங்கி கொடுத்துட்டு என் கம்பல் என் செயின் எல்லாமே எடுத்துன்னு போய் அடமானம் வச்சு அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துக்கிறேன். உனக்கு யாருக்குன்னா நிக்கணும்னு நினைச்சா ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடு, 2 வேளை சாப்பாடு கொடு, இல்ல ஒரு பெட்ரோலுக்கு 100 ரூபாய் போடு, இல்ல ரீசார்ஜ் பண்ணி விடு, இல்ல பொண்டாட்டி புள்ள இருந்தா அரிசி வாங்கின்னு போய் கொடு. அது நல்லது. ஜாமீன் எல்லாம் நின்று நிந்தன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். நம்ம மொட்டை தான் அடிச்சுக்கணும். சொல்ற பாரு, எப்பயுமே யாருக்கும் எதோ பண்ண போவாத நீ. ஃப்ரெண்டு கேட்டாமா, இங்க பாருடா, ஃப்ரெண்ட் ஆயிரு, அண்ணன் தம்பி ஆயிரு, அப்பாவாயிரு, யாருக்குமே முன்ன நிக்க போவாது. பொண்ணு பொருள் மண்ணு இதுக்கு நீ முன்ன நின்ன அவ்வளவுதான், நாமம் தான். சொல்றேன் பாரு, உஷாரா இருந்துக்கோ. என் அனுபவத்துல நான் உனக்கு சொல்லின்னுக்கிறேன். 2 புள்ளைய வச்சுன்னுக்கிற, கரை சேர்க்கறது பாரு. சும்மா ஊராருங்களுக்கெல்லாம் ஜாமீன் நின்ட்ட போச்சு கதை. அவனுங்க அப்புறமா காசு கேட்க போனாவே சண்டை வந்துடும். நல்ல வார்த்தை சொன்னம்மா. ஒரு 10,000 ரூபாய் தான் வாங்கி கூட. 10,000 ரூபாவா? போட சிங்கந்தே உனக்கு போய் புத்தி சொல்லின்னுக்கிற பாரு.